அகரத்தில் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தில் உயர்வாகி சிகரத்தில் பவனி வரும் தமிழே தாயே உன்னை வணங்குகிறேன். இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உதவி. சில பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணுன்ட்டு ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபோசிஸ் ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்த சமயம். அப்போ பெங்களூர் ரயில் நிலையத்தில் ட்ரெயின்லாம் வந்து நின்னப்ப அந்த பெட்டிகளையெல்லாம் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு பயணிகளிடம் சில பேர் காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வை இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் நாராயணமூர்த்தி அவர்களோட மனைவி திருமதி சுதாமூர்த்தி பார்த்துட்டு அந்த மனிதர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்யலாமே அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தார். அவர்கள் நாங்கள் 200 பேர் இருக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் எல்லாம் மிகவும் வறுமையால் இருக்கிறோம், இரவில் வெறும் வயிற்றோடு தான் படுக்க போகிறோம், எங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவங்க கஷ்டத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அவர்களுக்கு தினமும் இரவு வேளையில் உணவு வழங்குவதற்காக தேவையான அரிசி, பருப்பு ஆகியவற்றை தொண்டு நிறுவனத்தின் மூலம் கொடுப்பதற்காக திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். சில வாரங்கள் சென்றது. அப்புறம் அந்த பயணிகள் நிலை எப்படிலாம் இருக்கு பார்க்கலாம், முன்னேறி இருக்காங்களாங்கிறதுக்காக திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அவர்கள் யாரும் சோறு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால உழைப்பதையே நிப்பார்த்திட்டு சோம்பேறியாக மாறிட்டாங்க. இந்த தகவலை கேட்டு அவங்க வருத்தம் அடைஞ்சாலும் சுதாமூர்த்தி அவர்களுக்கு மேலும் உதவ முற்பட்டார். குளிர்காலம்ல, அதனால் அவங்களுக்கு போத்தி கொள்வதற்காக கம்பளி போர்வை கொடுக்கலாம்னு நினைத்தார். அதை அனுப்பும்போது வியாதிகள்லாம் பரவக்கூடாது என்பதற்காக தடுப்பூசியும் போடணும் அப்படிங்கிற யோசனையும் அவருக்கு வரவே, யாரெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்பளி போர்வை தருவது என்று முடிவு செய்தார். அப்போதான் தெரிஞ்சது அவர்களில் 200 பேர் இல்லை, இருப்பது வெறும் 50 பேர் தான் என்ற உண்மை. தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் நபர்களுக்குத்தான் கையோடு கம்பளி போர்வையும் கிடைக்கும் என்ற போது உண்மை வெளிவந்து விட்டது. 50 பேர் 200 பேர்களுக்கான உதவியை பெற்று வாழ்ந்து வந்ததை அவர் அறிந்து கொண்டு விட்டார். இருந்தாலும் கோபப்பட்டு அவரை வாயிற்கு வந்தபடி ஏசியும் விட்டார். இத்தனை நாட்கள் அவரிடம் உதவி பெற்றும் ஏமாற்றியதை அறிந்து கொண்டு நிறுத்தியதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. இது ஒரு நிகழ்ச்சி. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு நிகழ்ச்சியை இதே திருமதி சுதாராமூர்த்தி அவர்கள் சமூக சேவையில் சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்ச்சி. கர்நாடக மாநிலத்தில் பள்ளி இறுதித் தேர்வு SSLC தேர்வு முடிவெல்லாம் அறிவித்த சமயம் அது. அந்த தேர்வில் மிக அதிக மதிப்பெண்கள் வாங்கியவர்களுடைய புகைப்படங்களும் தகவல்களும் செய்தித்தாளில் வெளிவந்துச்சு. இதை அவங்க பார்த்தாங்க. அந்த செய்தித்தாள்களில் அதிக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவனின் சுதாமூர்த்தி அவர்களை மிகவும் இரக்கப்பட வைத்தது. எலும்பும் தோலுமாக ஒட்டிய கன்னத்தோடு அந்த மாணவன் இருந்தான். அவனுடைய பெயர் ஹனுமந்தப்பா அப்படிங்கிற பெயர். அவன் ராமபுரா என்ற கிராமத்தைச் சேர்ந்த மூட்டை தூக்கி பிழைக்கும் ஏழை கூலி தொழிலாளரோட பையன். அவனோடு பிறந்தவர்கள் 5 பேர். அந்த ஹனுமந்தப்பா தான் மூத்தவன். இந்த தகவலெல்லாம் படித்தவர் திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் இறக்கப்பட்டு அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட விலாசத்தில் தன்னை சந்திக்க வரும்படி ஒரு கடிதமே எழுதினார். உடனே அந்த கடிதத்தை பார்த்த அவனும் பெங்களூர் போய் பார்க்கலான்னு நினைக்கப்ப, அவன் பெங்களூர் ஏழை பையன் வர முடியாதுங்கிறதுக்காக அவன் பெங்களூர் வந்து போவதற்கான செலவு தொகையையும் சுதாமூர்த்தி அனுப்பி வச்சாங்க. அவர் கேட்டுக்கிட்டபடியே அந்த பையனும் ஹனுமந்தப்பாவிடம் சுதாமூர்த்தி சொன்னார், நீ மேற்கொண்டு என்ன படிக்க விரும்புகிறாய், நீ என்ன படிப்போனாலும் படி, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், அதற்கு உண்டான செலவுகளை எங்கள் இன்ஃபோசிஸ் தொண்டு நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதற்கு அந்த ஹனுமந்தப்பா தன்னுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரிய நகரமான பெல்லாரியில்
ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆசைப்படுவதாக சொன்னான். ஆசிரியர் படிப்பு தான் என்றில்லை, நீ என்ன படிக்க விரும்பினாலும் தயங்காமல் சொல், உன்னை படிக்க வைக்கிறேன் என்று சுதாமூர்த்தி சொன்னார்கள். ஆனால் அந்த சிறுவன் தான் ஆசிரியர் படிப்பு ஆர்வத்திலேயே உறுதியாக இருந்தான். சரி என்று அந்த பள்ளிக்கு சென்று அந்த பயிற்சி படிப்பிற்கு எவ்வளவு செலவாகும் என்று விசாரித்து எனக்கு விவரமாக கடிதம் எழுதுன்னு சுதாமூர்த்தி அந்த அனுமந்தப்பாவோட சொல்லி அனுப்பி வைத்தார். இதை கேட்டுட்டு போன அந்த சிறுவன் உடனடியாக பதில் எழுதினான். பள்ளி கட்டணம், ஹாஸ்டல் கட்டணம், சாப்பாடு கட்டணம், புத்தக கட்டணம் எல்லாம் சேர்ந்து மாதம் 300 ரூபாய் செலவாகும் அப்படின்னு அந்த தபாலில் எழுதியிருந்தான். யாரோ உதவி செய்கிறார்கள் என்பதற்கால் தகுதிக்கு மீறியும் எதையும் உபயோகிக்காமல் குறைந்தபட்ச தொகையை அவன் எழுதியிருக்கிறான். இதை புரிந்து கொண்ட சுதாமூர்த்தி உடனடியாக அவனுக்கு 6 மாத செலவுக்காக ரூபாய் 1800 அனுப்பி வைத்தார். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. அடுத்த 6 மாத செலவுக்கான தொகை 1800 ரூபாயும் அவர் சுதாமூர்த்தி அனுப்பி வைத்தார்கள். உடனடியாக அனுமந்தப்பாவிடம் அந்த பையன்கிட்ட சுதாமூர்த்திக்கு 300 ரூபாய் திரும்பி வந்தது. அவர் அனுப்பிய தொகைக்கு நன்றி தெரிவித்துட்டு அந்த சிறுவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். இங்கே 1 மாதம் கல்லூரி ஸ்ட்ரைக்கில் இருந்தது, அதனால் நான் பெல்லாரியில் ஹாஸ்டலில் தங்காமல் கிராமத்தில் இருக்கும் வீட்டுக்கே சென்று விட்டேன். அதனால் 1 மாத செலவு தொகை 300 ரூபாயை நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு இந்த கடிதத்தில் இருந்தது. சுதாமூர்த்தி அந்த சிறுவனின் நேர்மையை எண்ணி உள்ளம் நெகிழ்ந்து போனார். அந்த சிறுவனின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம், வீட்டில் ஆட்களும் அதிகம், அவனுக்கே ஆசைப்படும் வயது. ஆனாலும் அந்த 300 ரூபாயை வேறு வகையில் செலவு செய்து விடாமல் திருப்பி அனுப்பிய அந்த உயர்ந்த பண்பை எண்ணி அவரால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. உதவ முன்வந்தவரிடம் 4 மடங்கு அதிகமாக ஏமாற்றி அதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், ஏமாற்றினார்கள் என்பது ஏசி அந்த கூட்டத்தின் தன்மை எப்படி இருக்கிறது. அனுப்பிய தொகையில் அனுப்பிய நோக்கத்திற்காக பயன்படாத ஒரு சிறிய தொகையை பல்வேறு செலவுகள் இருந்தாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள பயன்படுத்தக்கூடாது என்று திருப்பி அனுப்பிய ஹனுமந்தப்பாவின் தன்மை எப்படி இருக்கிறது. ஒருவருடைய நல்ல எண்ணத்தை நியாயமில்லாத விதத்தில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திருட்டு கூட்டம் எப்போதும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உதவும் உள்ளமே நெகிழ்ந்து நிறையும்படி அந்த உதவியை மறைமுகமாக பயன்படுத்தி முன்னேற முடிந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த முதல் வகை பயனாளிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை தவிர்ப்பதும், 2வது வகை பயனாளிகளை கண்டுகொண்டு அவர்களுக்கு அவர்கள் முன்னேற உதவுவதே உண்மையான சமூக சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தங்கள் சேவை தகுந்தவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கிறதா என்று கவனிக்காமல் சேவை செய்வது முட்டாள்தனமே அல்லாமல் சமூக சேவையே அல்ல. அதேபோல் பயனாளிகளை ஏமாற்றுவர்களும் நன்றி கற்றவர்களும் கணிசமாக உள்ளனர் என்பதாலேயே யாருக்கும் உதவிக்கரம் நீட்ட மறுப்பதும் உதவ முடிந்தவர்களுக்கு பெருமை அல்ல. அப்படி செய்தால் ஹனுமந்தப்பா போன்ற நல்ல திறமையான மனிதர்கள் வளர முடியாமல் முளையிலேயே கருகி போவார்கள். எத்தனையோ நல்ல உண்மையான பாவப்பட்ட மனிதர்கள் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு உதவி செய்தால் அந்த உதவி பெற்றவர்கள் கடை தேறுவதை கண்ணால் காணும்போது நமக்கு ஒரு பெரிய நிறைவே ஏற்படும். இன்று ஒரு கொசுறு. இது உண்மையிலே ஒரு நடந்த சம்பவம். அரவக்குறிச்சி பெரிய ஆஸ்பத்திரி வார்டில் ஒரு வயதானவர் படுத்திருந்தார். 84 வயது. கல்லீரல் சுத்தமாக பழுதாகி போய் மரணத்தின் நாட்களை மருத்துவமனையில் எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போ அங்கே ரவுட்ஸ் வந்த சீஃப் டாக்டர் வீரமணிங்கிறவர் அந்த வயதானவருடைய கை நாடியை பிடித்து பார்த்துட்டு மேவாயை தடவிபடி இன்னும் 2 நாள் தாங்குவார், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க, வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவங்க சுற்றி இருந்தவங்கெல்லாம் அழுத குரலை காது கொடுத்து கேட்காமல் அந்த நோயாளியை பார்க்க அடுத்த நோயாளியை பார்க்க நகர்ந்து போயிட்டார். உடனே அந்த முதியவர் ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் மூச்சு எப்போது வேண்டுமானாலும் நின்றுவிடும் என்று போக்கு காட்டியது. கட்டிலில் மூச்சு விட சிரமப்பட்டபடி கண்மூடி படுத்திருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு
தங்கை முறையான ஒருவர் தாத்தாவோட மகள்கிட்ட விசாரித்தார். அம்மா சாப்பாடுலாம் போகுதா, உள்ளே இறங்குதான்னு கேட்டார். அப்பப்போ கூடா ஏதாவது கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த தாத்தாவோட மகள் சொன்னான். அதுக்கு அந்த உறவுக்கார பெண் சொன்னான், நான் உன்னை ஒன்று சொல்கிறேன் கேட்குறியாம்மாண்ணா. என்னம்மா சொல்லுங்கண்ணா. எப்படியும் 2 நாளில் இறந்து விடுவார்னு டாக்டர் சொல்லிட்டார்ல, கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்ப்போமே. இன்னையிலேருந்து 2 நாளும் வெறும் கொத்தமல்லிச்சாறு மட்டுமே கொடு. அது கழிவுகளை வெளியேற்றி புது ரத்தத்தை ஊற வைக்கும். சித்தப்பா எழுந்து உட்காருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த உறவுக்கார பெண் சரோஜா சொன்னார். அவர்கள் குடும்பத்தில் சரோஜா அக்கா மீது மிகுந்த மரியாதை உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். சரி, இவர் சொல்வதை தான் நான் கேட்போமே என்று தம்முடைய தாத்தா வீரமணி கொஞ்சம் உயிரோடு இருந்தால் நமக்கு நல்லது தானே நினச்சிட்டு அந்த சரோஜா அக்காவோட ஆலோசனைப்படி ஏற்றுக்கொண்டு வீட்டில் மல்லிச்சாறு தயாரித்தார்கள். ஓர் எதிர்பார்ப்போடும் பரபரப்போடும் அங்குங்கும் ஓடினார்கள். தாத்தாவை மடியில் கிடத்தி மல்லிச்சாறை அவர் வாயில் சிறிது சிறிதாக புகட்டினார்கள். 2 நாள் முழுக்க முழுக்க மல்லிச்சாறு மட்டுமே, இடையிடையே கொஞ்சோண்டு பழச்சாறு, அவ்வளோதான். டாக்டர் விதித்த கெடு 2 நாளில் முடியப் போகிறது என்று நினைத்து இன்றோடு 2 நாள் ஆகிவிட்டது, நாளை விடியலில் தாத்தா உயிரோடு இருப்பாரா என்கிற பதபதப்பில் உறவினர்கள் எல்லாம் தாத்தாவை சுற்றி வந்தனர். காலை விடிந்ததும் எல்லோரும் திக்கென்று நெஞ்சடித்துக் கொள்ள தாத்தாவை நெருங்கினார்கள். என்னே ஆச்சரியம், கண்மூடி படுத்திருந்தவர் ஓர் இருமலோடு விழித்து கொண்டார். ஓடு மல்லி ஜூஸ் எடுத்துட்டு வான்னு கொடுப்போம்னு குரல் கொண்டது. மீண்டும் ஒரு இருமைப்படி தாத்தா எழுந்து உட்கார்ந்தார். இந்த 86 வயதிலும் ஆரோக்கியமாக இருக்கிறார். நாம் பார்க்க சென்ற நேரம் மனிதர் கட்டில் ஒய்யாரமாய் படுத்திருந்தார். எவர் துணையுமின்றி எழுந்து நடமாடுகிறார். இந்த மல்லிச்சாறை எல்லா ஏழை பாடைகளும் குடிக்கணும். டாக்டர் கிட்ட போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியும் குணமாகாத இந்த நோய் மல்லிச்சாறால் குணமாயிட்டேன்னு எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு சுகர் நோயும் இருந்தது. அந்த மல்லிச்சாறு சுகர் நோயையும் நீக்கிவிட்டது என்று சொன்னார்கள். அமிர்தபானம் கொத்தமல்லி இலைச்சாறு கொடுத்தால் எந்த வியாதியும் நீங்கும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.